அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அத்தை, அத்தை, ஐயோ அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை, என்னாச்சு? லேசா தலை சுத்துது இலக்கியா. என்ன அத்தை சொல்றீங்க? நீங்க முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வாங்க. இல்ல இலக்கியா, பிரார்த்தனை ஆரம்பிச்சுட்டு பாதையில நிறுத்தக்கூடாது. எப்படியாவது நான் நிறைவேற்றிடுறேன். ஐயோ அத்தை, உங்களால முடியல. நான் தான் இன்னைக்கு வேண்டுதல் பண்ண வேண்டாம்னு அப்பவே சொன்னேன்ல. பாருங்க இப்ப என்ன ஆச்சுன்னு. நீங்க கிளம்புங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், வாங்க. இல்ல இலக்கியா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் அடிப்பிரதட்சணம் செய்யறேன். நாம இதை முடிக்காம போக கூடாது. அத்தை, இனிமே என்ன ஆனாலும் உங்களை நான் விட போறது இல்ல. நீங்க பேசாம இருங்க. சொன்ன கேளு இலக்கியா, இது என் பிள்ளைக்காக செய்யறது. இதுல நான் தோத்துட்டா அப்புறம் ஏதாச்சும் விபரீதம் ஆயிடும். அத்தை ப்ளீஸ் அத்தை, வேணாம், போலாம் வாங்க. இல்ல இலக்கியா, நான் வேண்டுதலை நிறைவேற்றி ஆக்கணும், புரிஞ்சுக்க. சரிங்க அத்தை, இப்ப உங்களுக்கு வேண்டுதலை சரியா செஞ்சு முடிக்கணும், அவ்வளவுதானே? இந்த வேண்டுதலை உங்களுக்காக நான் நிறைவேற்றுறேன். நீயா? ஆமா அத்தை, உங்களால முடியலன்னு அந்த சாமிக்கே தெரியும். அதனால உங்க சார்பா இந்த அடிப்பிரதட்சணையை நான் பண்றேன். கொடுங்க அத்தை, கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. இந்தாங்க, நீங்க இங்கே உட்கார்ந்துருங்க. நான் வேண்டுதலை செஞ்சுட்டு வந்துடுறேன், சரியா? சரி இலக்கியா. அம்மா தாயே, நாங்க 2 பேருமே கௌதம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதனால அத்தையால முடியாத பிரார்த்தனைய அவங்க சார்பா நான் செய்யறேன். தயவு செஞ்சு ஏத்துக்கோமா. பண்ணிட்டு வந்துடுறேன் அத்தை. கௌதம், சொல்லு ஜானு. இலக்கியா நம்ம கூட வராதது ஒரு குறையாதான் இருக்கு. அவளும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்பா, இலக்கியாக்கு போன் பண்ணிட்டு அவளால அம்மா வீட்ல இருந்து கோயிலுக்கு வர முடியுமான்னு கேள. வேணா ஜானு, இனிமே அவ வர்றது சாத்தியம் இல்லல்ல. ஏன்பா, அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா, போன் தான் பண்ணி கேள. மா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் அர்ச்சனை முடிச்சிட்டு சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும். வாங்க போலாம். சரி வாப்பா, போலாம், வாங்க. அத்தை, நீங்க எதுக்கு எந்திரிக்கிறீங்க? மறுபடியும் மயக்கம் வந்துட்டு போகுது. போய் உட்காருங்க அத்தை. என் வேண்டுதலை நீ செய்யறதே பெருசு. இதுல நான் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? சாமி என்ன நினைக்கும்? என் மனசு கேட்க மாட்டேங்குது இலக்கியா. அத்தை, அடிக்கடி என்ன உங்க மக மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல. மக அம்மாக்காக உதவுறத சாமி தப்பா நினைக்காது. நீங்க போய் உட்காருங்க, போங்க. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, நான் மெதுவா நடந்து போய் சாமி கும்பிட்டு இருக்கேன். நீ சுத்தி முடிச்சிட்டு வா. சரி, நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, சரியா? சரி இலக்கியா, நீ பார்த்து வா. நீங்க போயிட்டு வாங்க. வாங்க.
இலக்கியா கோயிலுக்கு வந்திருக்கா. நான் அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி தானே ஜானு கிட்ட சமாளிச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றது? கௌதம், ஆ? என்னப்பா தலையில கை வச்சிருக்க? அது வந்து ஜானு, உன்ன மாதிரி நானும் சூளத்தை பார்த்து கும்பிட்டேன் ஜானு. அப்படியா? சரி வா, குடுப்பாரு. ஆ, ஆ. கௌதம், பாப்பா போலாம் உள்ள. ஜானு, இல்ல அது வந்து காரை லாக் பண்ண மறந்துட்டேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இல்லையே, லாக் பண்ண மாதிரி தானே இருந்தது. இல்லடா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, சாமி சரி வா, கும்பிடுங்க. சீக்கிரமா நீ போப்பா. இப்ப இலக்கியா கிட்ட போய் பேசலாம். இலக்கியா, கௌதம், நீங்க எங்க இங்க? அதான் நான் கேட்கணும். அம்மாக்கு மாத்திரை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்திருக்க. நான் மட்டும் வரலங்க, ரேவதி அத்தையும் தான் வந்திருக்காங்க. என்ன சொல்ற, அம்மாவா? ஷோ, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எதுக்கு இப்ப இப்படி கோயிலுக்கு வந்தீங்க? ஏங்க, அத்தை தான் உங்களை பெத்த அம்மாங்கிற உண்மை தெரிஞ்சு அவங்கள நீங்க அம்மான்னு கூப்பிட்டா இந்த கோவில்ல அடிப்பிரதட்சணம் செய்யறதா அத்தை சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கு நான் மாத்திரை கொடுக்க போனப்ப அதை பத்தி சொல்லி உடனே கோவிலுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. அவங்கள எப்படி தனியா விடுறதுன்னு நானும் கோவிலுக்கு வந்து அவங்களுக்கு பதிலா இப்ப நான் அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? கோயிலுக்கு வரதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏன், என்னாச்சு? ஷோ, ஜானுவும் கார்த்திக்கும் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ரேவதி அத்தை கூட என்ன பேசவே கூடாதுன்னு ஜானகி அத்தை சொன்னாங்களே, இப்ப மட்டும் என்ன அவங்க அவங்களோட பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்னங்க இது? நீங்க எதுக்கு கோவிலுக்கு வந்தீங்க? நானும் ஜானும் ஒண்ணா இருக்கிற போட்டோ உடைஞ்சது அவசகுணமா இருக்குன்னு கோயில அர்ச்சனை பண்றதுக்காக ஜானு எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏங்க, நான் எங்கன்னு அத்தை கேக்கலையா? கேட்காம இருப்பாங்களா? உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க நீ போயிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். எனக்கு ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. ஏங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்களாவது ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. நீ தப்பு செஞ்சுட்டு என்ன குத்த சொல்றியா? நீ ரேவதி அம்மாவை இங்க கூட்டிட்டு வருவ, ஜானு என்ன கூட்டிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியுமா என்ன? ஐயோ, சரி, நீங்க வேண்டுதலை நிறைவேற்றினது போதும். உடனே 2 பேரும் கிளம்புங்க. அம்மா எங்க? ஏங்க, அத்தை சாமி கும்பிடுறதுக்காக சன்னதிக்கு போயிருக்காங்க. ஐயோ, ஜானு அங்கதான் போயிருக்காங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவங்கள பார்த்தா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஆமா, இப்ப சொல்லு. சரி வா, முடிஞ்சா 2 பேரும் சந்திக்காத மாதிரி பண்ணலாம் வா. ஐயோ கௌதம், இந்த வேண்டுதல் முழுசா நிறைவேறலனா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கௌதம், நீங்களே எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க. ஷோ, என்ன எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி டென்ஷன் பண்றீங்க? சரி, நான் போறேன். ஆ, ஏன்பா கார்த்திக், என்ன கௌதம் வரதுக்கு இவ்வளவு நேரமா? காரை செக் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்? தெரியலையம்மா, ஏன் லேட் ஆகுதுன்னு. காயத்ரின்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனையா? ஆமாங்க. யார் பேருக்கு? ஆனா என் மூத்த பிள்ளை வெளியில போயிருக்கான். அவன் வந்ததும் நான் அர்ச்சனைக்கு கொடுக்கறேன். அம்மா, இதான் கடைசி பூஜை. திரும்ப 11 மணிக்கு தான் திறப்போம். இப்பவே அர்ச்சனையை முடிச்சுக்குங்க. கார்த்திக், போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாடா. போடா. அம்மா, அது வரைக்கும் பூஜை நமக்காக நிக்குமா? நீங்க அர்ச்சனை வேலையை ஆரம்பிங்க, அதுக்குள்ள வந்துருவாரு. அம்மா, பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக், கும்பராசி, சதய கும்பராசி, நட்சத்திரம். சதய நட்சத்திரம். ஆமா. மூத்த பிள்ளையோட பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. மூத்த பையனோட பேரு கௌதம். கௌதம். மிதுன ராசி, புனர்பூச மிதுன ராசி, நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். கொடுங்க. ஓம் சக்தியே போற்றிவோம், ஓங்கார் அனந்தியே போற்றிவோம், உறவுக்கும் உறவானவளே போற்றிவோம். உங்களுக்கு அர்ச்சனை இருக்கா? இந்தாங்க. பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நீ இரு, நான் கௌதம போய் கூட்டிட்டு வரேன். பேரு கௌதம். கௌதம். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். ஓம் மருவத்தூர் வந்தவளே போற்றிவோம், மனமாசை துடைப்பவளே போற்றிவோம், கவலை தவிர்ப்பவளே போற்றிவோம். பேரு, ராசி, நட்சத்திரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ககனவழி ஆனவளே போற்றிவோம், புற்றாகி வந்தவளே போற்றிவோம், பாலாகி விளைந்தவளே போற்றிவோம், பாமரர் துயர் துடைப்பவளே போற்றிவோம், பண்ணாக இசைந்தவளே போற்றிவோம், ஆம்புரு ஆனவளே போற்றிவோம்.
இங்க இருந்து தானே குரல் வந்துச்சு. யாரா இருக்கும்? மா ஆ அங்க என்ன பண்றீங்க? அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு, வாங்கம்மா. ஆ இதோ வரேன். கௌதம், நீயா? ஆமாமா, அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.